சில நேரங்கள்ல நாம எல்லோருமே இப்படி உணர்ந்திருப்போம் இல்லையா? ஒரு பெரிய கூட்டத்துல நாம ஒரு முகம், அரசாங்கத்துக்கு வெறும் ஒரு நம்பர். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கையில இருக்கிற அந்த ஒரு ஓட்டு உங்கள ஒரு நம்பர்ல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த குரலா எப்படி மாத்துது? வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கேட்கும்போதே மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி வருது இல்லையா? நம்மள வெறும் ஒரு ஓட்டா, ஒரு அக்கவுண்ட் நம்பரா, ஒரு கஸ்டமரா சுருக்கும்போது, நம்மளோட தனித்துவம், நம்மளோட அடையாளம் எல்லாம் எங்க போகுது? ஒருவேளை இதுதான் நாம ஏத்துக்க வேண்டிய யதார்த்தமா? இல்லவே இல்ல, நிச்சயமா இல்ல. இந்த எண்கள் உலகத்துல இருந்து நம்மளோட தனிப்பட்ட சக்தி வாய்ந்த ஜனநாயக குரலுக்கு நாம எப்படி பயணிக்கிறோம்? அதுதான் இந்த முழு பதிவோட மையக்கரு. வாங்க, அந்த பயணத்தை இப்ப நாம தொடங்கலாம். நம்மளோட இந்த பயணத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நாம ஏன் ஒரு நம்பரா உணர்றோம்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எப்படி ஒரு குரலை கொடுக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து அந்த குரலை பாதுகாக்கிற சட்டங்கள் என்னென்ன, கடைசியா அந்த குரலை நாம எப்படி இன்னும் உரக்க ஒலிக்க செய்யலான்னு அலச போறோம். சரி, பகுதிக்குள்ள போலாம். நாம ஒரு வாக்கா இல்ல ஒரு எண்ணா? நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் நம்மள எப்படி வெறும் புள்ளி விவரமா பாக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நாம ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கான பொருளா மட்டும் பார்க்கப்படுறோம். இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு நிஜம். இந்த உணர்வுல உண்மை இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது சட்டத்தோட பார்வை கிடையாது. நம்ம சட்டம் நம்மள முற்றிலும் வேற மாதிரி பாக்குது. இப்போ நாம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. அரசியலமைப்பின் பதில். அந்த உணர்வுல இருந்து இப்போ வெளிய வந்து நம்ம உரிமைங்கிற தளத்துக்குள்ள நுழையலாம். நம்ம சட்டம் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்கு தெரியுமா? ஆமா, அந்த வழி உண்மையானதுதான். ஆனா நம்ம சட்டம் சொல்ற உண்மை அதை விட ரொம்ப பெரியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப உரக்க சொல்லுது. நீங்க ஒரு எண் இல்ல, நீங்க இந்த நாட்டின் உரிமை பெற்ற குடிமகன்னு. அந்த உரிமை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இத பாருங்க, இதுதான் நம்ம ஜனநாயகத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரம். சிம்பிளா சொல்லணும்னா, பிரிவு 324 தேர்தல்ங்கிற விளையாட்டுக்கு ஒரு நேர்மையான நடுவர, அதாவது தேர்தல் ஆணையத்தை நியமிக்குது. பிரிவு 325 இந்த விளையாட்டுல ஜாதி மதம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் ஒரே வாக்காளர் பட்டியல இருக்கணும்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமா பிரிவு 326 18 வயசான எல்லாருக்குமே இந்த விளையாட்டுல கலந்துக்க, அதாவது ஓட்டு போட உரிமை இருக்குன்னு பிரகடனப்படுத்துது. சுருக்கமா சொன்னா, நம்ம சட்டம் நம்ம எல்லாரையும் சமமான வீரர்களா தான் பாக்குது. அடுத்தது பகுதி 3, வாக்கை காத்தல். அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருக்கு. இப்போ அந்த உரிமைய களத்துல பாதுகாக்கிற கவசங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை. இது வெறும் சட்ட வார்த்தை கிடையாதுங்க. இது ஒரு சமத்துவ பிரகடனம். நீங்க யார வேணுனாலும் இருக்கலாம், எவ்ளோ பெரிய ஆளா வேணுனாலும் இருக்கலாம். ஆனா வாக்குச்சாவடிக்குள்ள நீங்க நுழையும் போது நீங்களும் நானும், ஏன் இந்த நாட்டின் பிரதமரும் சமம். ஒரு மனிதர், ஒரு வாக்கு, ஒரே மதிப்பு. இந்த சக்திய முதல்ல நாம உணரணும். 18 இந்த நம்பர் ஒரு வாழ்க்கையோட திருப்புமுனை. இது வெறும் ஒரு வயசில்ல, இது பொறுப்பையும் அதிகாரத்தையும் நம்ம கையில எடுக்கிற தருணம். நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி இளைஞர்கள் கையில இருக்குன்னு உணர்ந்துதான் 61வது சட்டத்திருத்தம் மூலமா வாக்குரிமை வயச 21லிருந்து 18ஆ குறைச்சாங்க. இது நம்ம இளைஞர்கள் மேல நம்ம அரசியலமைப்பு வச்சிருக்கிற நம்பிக்கை. தேர்தல ஒரு பெரிய வீடு கட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 1950ஆம் ஆண்டு சட்டம் அந்த வீட்டுக்கான பிளான், அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி. யாரு வாக்காளர், தொகுதிகள் எதுன்னு வரையறை செய்யுது. 1951ஆம் ஆண்டு சட்டம் அந்த வீட்டை எப்படி கட்டணும், விதிகளை மீறினா என்ன தண்டனைன்னு சொல்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் மாதிரி. ஒன்னு திட்டமிடுது, இன்னொன்னு செயல்படுத்துது. ரெண்டும் சேர்ந்தாதான் தேர்தல்ங்கிற கட்டடம் உறுதியா நிக்கும். சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு வாக்கும் மதிப்புமிக்கது. நமக்கு உரிமை இருக்கு, அதை பாதுகாக்க சட்டமும் இருக்கு. ஆனா வெறும் காகிதத்துல இருக்கிற உரிமை மட்டும் போதுமா? அதை நாம எப்படி நிஜ வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிறோம் அப்படிங்கறதா இங்க அசல் கேள்வி. ஸ்வீப், இந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. இது வெறும் ஒரு திட்டம் இல்ல. தேர்தல் ஆணையம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நேரடியா வந்து பேசுற ஒரு முயற்சி. ஹலோ, உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அத மறக்காம பயன்படுத்துங்க அப்படின்னு நம்மள தட்டி எழுப்பி வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு போற ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம்தான் இது. ஸ்வீப் உங்களுக்காக என்னெல்லாம் செய்யுது? இது வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகப்படுத்துது. புதுசா 18 வயசான இளைஞர்களை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்குது. பணத்துக்காக ஓட்டு போடுறது தப்புன்னு விழிப்புணர்வே ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம நோட்டா மாதிரி நம்ம கையில இருக்கிற கருவிகளை பத்தியும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது ஜனநாயகத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான பாலம்.
ஜான்வரி 25 இந்த தேதிய குறிச்சு வச்சுக்கோங்க. இது தேசிய வாக்காளர் தினம். இது வெறும் ஒரு நாள் இல்ல, இது நம்ம ஜனநாயகத்தோட கொண்டாட்டம். ஒவ்வொரு வருஷமும் ஓட்டு போடுறதோட முக்கியத்துவத்தையும் அது நம்ம கடமைங்கிறதையும் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு முக்கியமான நாள். நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த சுய கருத்து இல்லாத அடிமைங்கிற வரி ஞாபகம் இருக்கா? அந்த அடிமைத்தனத்தை உடைக்கிற ஒரே சாவி எது தெரியுமா? அது நம்மளோட வாக்குதான். ஒவ்வொரு முறையும் நாம ஓட்டு போடும்போது நாம ஒரு எண் இல்ல, நாம ஒரு தனித்துவமான கருத்து இருக்கிற குடிமகன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு உரக்கச் சொல்றோம். அது ஒரு சுயமரியாதையோட செயல்பாடு. அப்போ உங்க வாக்குங்கிறது வெறும் ஒரு எண் கிடையாது. அது நம்ம அரசியல் அமைப்போட ஆன்மா, சட்டங்களோட கவசம், தேர்தல் ஆணையத்தோட அழைப்பு. சுருக்கமா சொன்னா அது உங்க கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. இப்ப கேள்வி இதுதான், அந்த சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? உங்க குரல் கேட்கப்படணும். சிந்திங்க, செயல்படுங்க.